அனைத்து சமூக மக்களின் நலன்களையும் கருதியே வக்பு வாரிய சட்டத்தில் மத்திய அரசு திருத்தங்களை கொண்டுவர உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்துக்கும் ரயில்வே துறைக்கும் அடுத்தபடியாக வக்பு வாரியத்திடம் அதிகபட்சமாக 9,40,000 ஏக்கர் நிலங்கள் இருப்பதாக கூறியுள்ள அண்ணாமலை, அவை எப்படி வக்பு வாரியம் வசம் சென்றன என்பதில்தான் மக்களுக்கு குழப்பம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். 1500 ஆண்டுகள் பழமையான சுந்தரேஸ்வரர் கோயில் அமைந்துள்ள திருச்செந்தூரை கிராமம் முழுவதுமே எப்படி வக்பு வாரியத்துக்கு சொந்தமானதாக இருக்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பல தலைமுறைகளாக நமக்கு சொந்தமான ஒரு நிலத்தை விற்க முயற்சிக்கும் போது அது வக்பு வாரியத்தின் சொத்து என்றால் மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்ற குழப்பங்களை களைந்து மாவட்ட ஆட்சியருக்கு கூடுதல் அங்கீகாரம் அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும், வழக்கம் போல் திமுக தனது நிர்வாக தோல்வியை மறைக்க சட்ட திருத்தத்தை எதிர்ப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.